ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th லெசனுடைய கண்டினியூஷன், நேற்று பார்த்ததோடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்குறோம். பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஆர் அப்படிங்கிறது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். வித் த ஹெல்ப் ஆஃப் பிசிஆர் they detect the disease of corona and various activities disease also. ஓகே, பிசிஆர் அப்படிங்கிறது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் பிசிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Polymerase chain reaction PCR is an in vitro amplification technique used for synthesizing multiple identical copies of DNA. Multiple identical copies of DNA. Synthesizing multiple identical copies of DNA. Billions of interest. என்ன நமக்கு தேவையோ அதனுடைய டிஎன்ஏ வந்து நிறையா டைம்ஸ், பில்லியன் டைம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் பிசிஆர் identical copies of DNA are produced. The technique was developed by Carey Mullis, Nobel Literature, 1993, in the year 1983. Denaturation, renaturation and primer annealing and synthesis or primer extinction are the three steps involved in PCR. Denaturation, renaturation or primer annealing and synthesis or primer extension. Renaturation or primer annealing and also synthesis or primer extension. These are the three steps only involved in this PCR. The double stranded DNA of interest is denatured. Denatured பிரிக்கிறது, to separate. denaturedனா அதுலேருந்து அதை நார்மலாக இருக்கக்கூடிய ரெட்டை சுருளை ஒற்றை சுருளாக மாற்றுறது. Denatured to separate into two individual strands by high temperature. This is called denaturation. What is denaturation? Each strand is allowed to hybridize with a primer. Each strand is allowed to hybridize with a primer, renaturation or primer annealing. The primer template is used to synthesize DNA by using tag DNA polymerase. அதை வந்து நம்ம வந்து புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா tag DNA polymerase பயன்படுத்துகிறோம். During denaturation, the reaction mixer is heated. Denaturation அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதை ஹீட் பண்ணுறோம், அந்த டிஎன்ஏ ஹீட் பண்ணுறோம் 90 degree centigrade for a short time to denature the target DNA into single strand. ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றணும், அதுக்கு 95 degree centigradeல ஹீட் பண்ணுறோம். That will act as a template for DNA synthesis. அப்போ பிரிஞ்சிடும், அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக மாறுது. Annealing is done by rapid cooling of the mixture. உடனே அதை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கூல் பண்ணணும். So annealing is done by rapid cooling of the mixture, allowing the primers to bind the sequence on which two strands are flanking the target DNA. During primer extension or synthesis, the temperature of the mixer is increased. அது சிந்தசிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் 75 degree centigrade. A sufficient period of time to allow tag DNA polymerase to extend the each primer by copying the single stranded template. அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்லேருந்து ஒரு காப்பி எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு வந்து 75 degree centigradeல அதை வந்து நம்ம சூடுபடுத்தினா மட்டுமே அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். At the end of the incubation, both the single template strands will be made partially double stranded. சிங்கிளாக இருந்தது டபுளாக மாற்றப்படுகிறது எப்போ, அந்த இன்குபேஷன் டைமில் அடையாக்கக்கூடிய டைமில். The new strand of each double stranded DNA extend to a variable distance downstream. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து உருவாகுது. தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் டு ஜெனரேட் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் த டிசைடு டிஎன்ஏ. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய டிஎன்ஏ வந்து புதுசாக உருவாக்கப்படுது. திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்ட் டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன். டிஎன்ஏ ஆம்பிளிஃபைர்னு சொல்கிறோம், சவுண்ட் அதிகமாக வரும். திஸ் இஸ் நோன் அஸ் த சேம் கேட்டகரி இஸ் யூஸ்டு இன் திஸ் ஆம்பிளிஃபிகேஷன்னா நிறைய டிஎன்ஏக்களை உற்பத்தி செய்யுது. The PCR techniques can also be used for amplification of RNA, in which case is referred to as reverse transcriptase PCR. RNA யூஸ் பண்ணலாம். That the process is nothing but the reverse transcriptase PCR-RT. The reverse transcriptase PCR. In this process, the RNA molecules mRNA must be converted to complementary DNA by the enzyme reverse transcriptase. RNA-லேருந்து DNA மாற்றணும், அதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைம் பயன்படுத்தப்படுது. இந்த cDNA then serve as a template for PCA. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆருக்கு டெம்ப்ளேட் டிஎன்ஏ மாற்ற முடியுது. ஸோ பிசிஆர் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ், specificity and sensitivity of PCR is useful for diagnostics of inherited disorder, genetic diseases, viral diseases, bacterial diseases, etc.
The diagnosis and treatment of particular disease often require identifying a particular pathogen. Easy identify பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. Traditional method of identification involved culturing these organisms from clinical specimens and performing metabolic and other tests to identify them. அது ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிமெனை எடுத்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. The concept behind the PCR based diagnostics of infectious diseases is simple. If the pathogen is present in a clinical specimen, its DNA will be present. அதாவது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய் வீரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சோர்ஸில் வந்து இருக்கும். அப்போ அந்த சோர்ஸில் இருக்கும்போது அதனுடைய டிஎன்ஏ கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் டிஎன்ஏ ஹேஸ் யூனிக்யூ சீக்வன்சஸ் தட் கேன் பி டிடெக்டட் பை பிசிஆர். டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்யூ சீக்வன்ஸ் இருக்கக்கூடியது. அதை பயன்படுத்தி நம்ம பிசிஆர் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆஃபன் யூஸிங் தி கிளினிக்கல் ஸ்பெசிமன் ஃபார் எக்ஸாம்பிள் பிளட், ஸ்டூல், ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஆர் ஸ்பூட்டம் இஸ் த PCR mixer. PCR is also employed in the prenatal diagnosis of inherited diseases by using chronic villi samples of cells from amniocentesis. Diseases like sickle cell anemia, B thalassemia and phenylketonuria can be detected by PCR in these samples. cDNA means nothing but a complementary DNA from PCR is a valuable tool for diagnosis and monitoring retrieval infection. Example, tuberculosis by Mycobacterium tuberculosis. Several virtually induced cancers like cervical cancer caused by papilloma virus can be detected by PCR. Sex of human beings and livestock embryo fertilized in vitro can be determined by PCR by using primers and the DNA probe specific for sex chromosomes. PCR techniques also used to detect sex-linked disorders in fertilized embryos. Okay. Application of PCRs. What are the applications are used in PCR? The differences in the genomes of two different organisms can be studied by PCR. PCR is very important in the study of evolution. More specifically, phylogenetics as a technique which can amplify even minute quantities of DNA from any source. கம்மியாக இருந்தாலும் கூட அந்த DNA source வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Like hair, mummified tissues, bones or any other fossilized materials. Okay, PCR technique can be also be used in the field of forensic medicines also. அது forensic the கைரேக பதிவு இதெல்லாம். A single molecule of DNA from blood stains, hairs, semen of an individual is adequate for amplification by PCR. The amplified DNA is used to develop DNA fingerprint, which is used as an important tool in forensic science. Thus, PCR is very useful for identification of criminals also. PCR also used in amplification of specific DNA segment to be used in gene therapy also. Okay, these are comes under this PCR. Write an essay about the PCR means you got to write all those things. Application, how it is used, in what are the steps mostly used in PCR, what is PCR definition. Okay, it's a very good question, very good question. It's a very important questions also. Okay, next we pass on to 9.5 transgenic animals. Transgenic animals அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள். சாதாரணமாக இருக்கக்கூடிய உயிரினத்தில் வேறொரு உயிரினத்தினுடைய மரபணுவை எடுத்து நம்ம உள்ளே செலுத்தினோம்னா அந்த உயிரினம் வந்து மரபணு மாற்றப்பட்ட உயிரினமாக மாற்ற முடியுது. தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே போல் உயிரினங்களும் இந்த மாதிரி செய்ய முடியும். ஓகே, லிசன். In early days, selective breeding methods were carried out to improve the genetic characteristics of livestock and other domestic animals, which advent of modern biotechnology, it is possible to carry out manipulation in a genetic level to get the desired traits in animals. Transgenesis is a process of introduction of extra foreign, that is exogenous DNA into the genome of the animals to create and maintain stable heritable characters. The foreign DNA that is introduced is called the transgene, and the animals that are produced by DNA manipulations are called transgenic animals, or the genetically engineered or genetically modified organisms. Okay, the various steps involved in the protection of transgenic animals. First one, identification and separation of desired gene. First, isolate the DNA or gene. Selection of vector, generally a virus or direct transmission. Combining the desired gene with the vector. Vector means nothing but a plasmid.
Introduction of transfer vector into cells or tissue or embryo or mature individual. Okay, next, uses of transgenesis. Transgenesis is a powerful to study the gene expression and development of process in higher organisms. Okay, next one, the transgenesis helps in the improvement of genetic characters in animals. Transgenesis வந்து பார்த்தீங்கன்னா நிறைய genetic material வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. Transgenic animals serves as a good models for understanding human diseases, which helps in the investigation of new treatments. மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய நோய்களை வந்து கண்டறிவதில் இது வந்து பயன்படுத்தப்படுது. Transgenic models exist for many human diseases such as cancer, Alzheimer, cystic fibrosis, rheumatoid arthritis and sickle cell anemia. இந்த நோய்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக பயன்படுத்தப்படுது. Transgenic animals are used to produce proteins which are important for medicinal and pharmaceutical applications. Transgenic mice are used for testing the safety of vaccine. Transgenic animals are used for testing toxicity in animals that carry genes which make them sensitive to toxic substances. The non-transgenic animals exposed to toxic substances and their effects are studied. அதாவது நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய பொருளில் ஒரு உயிரினம் நார்மலாக இருக்கக்கூடிய உயிரினத்தில் நம்ம செலுத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய எஃபெக்டை விட மரபணு மாற்றம் அமைந்திருக்கக்கூடிய உயிரினங்களை அந்த எஃபெக்டை நம்ம நச்சுத்தன்மை நம்ம செலுத்தினோம்னா அதில் மாற்றங்கள் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க தான். ஓகே, transgenesis is important for improving the quality and quantity of milk, meat, eggs and wool production in addition to testing drug diseases also. எல்லா துறையிலும் பயன்படுத்தப்படுது. Biological products and their uses. Biological product is a substance derived from a living organism used for prevention or treatment of disease. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னால் நமக்கு வந்து எதுக்கு பயன்படுத்தணும், தடை செய்யணும் அல்லது சிகிச்சை அளிக்கிறதுக்கு, நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படணும். These products are include antitoxins, bacterial and viral vaccines, blood products and hormone extract. These products may be produced through biotechnology in a living system. Okay, animals are mostly used for bioreactors to produce desirable proteins. Animals எல்லாமே பயோரியாக்டரை பயன்படுத்துகிறோம் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆன்டிபாடிஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் ரியாக்ட் அகேன்ஸ்ட் த டிசீஸ் காசிங் ஆன்டிஜென்ஸ் can be produced using transgenic animals or bioreactors, as well as monoclonal antibodies which are used to treat cancer, heart disease and transplant rejection are produced by this technology. Natural protein adhesives are non-toxic, biodegradable and rarely trigger our immune response. Hence, could be used to reattach tendons and tissues, fill cavities in teeth and repair broken bones. இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுது the byproduct. Okay, next go for your animal cloning. Cloning means nothing but Xerox தான். டோலி ஆட்டுக்குட்டி வந்து பற்றி நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க, அது வந்து எப்படி வந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு பாரு. அதில் வந்து ஒரு ஆட்டினுடைய மடிசல்களிலேருந்து ஜீனை தனியாக ஒரு செல்லை பிரித்து எடுக்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஆட்டினுடைய அண்டசெல்லை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அண்டசெல்லேருந்து உட்கரு நிற்கிறாங்க. இதில் வந்து இது ரெண்டும் இணைக்கி சொல்கிறாங்க. இணைச்சி உட்கரு வந்து அதோடு இணைச்சிட்றாங்க. அப்புறம் அந்த மடிசல்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் உரையை வந்து நொதிக்க செய்து அதை வந்து வெளியேற்றுறாங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு செல்லை வந்து உருவாக்குறாங்க. அதை வந்து இன்னொரு சரக்கேட் மதருக்குள்ளே ஒரு ஆட்டுக்குள்ளே வச்சு ஒரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்குறாங்க. சார், புதிய உயிரினம் ஒரு டோலி ஆட்டுக்குட்டியை வந்து உருவாக்குறாங்க. அவ்வளோ. ஸோ இதுதான் க்ளோனிங். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அனிமல் க்ளோனிங் இஸ் அ ப்ராசஸ் பை ப்ரொடியூசிங் genetically identical individuals of an organism, either naturally or artificially produced. In nature, many organisms produce clones through asexual reproductions. Cloning is in biotechnology refers to the process of creating copies of organisms or copies of cells or DNA fragments. Dolly was the first mammal clone developed by Ian Wilmot and Campbell in 1997. Dolly, the transgenic clone, was developed by the nuclear transfer technique and the phenomenon of totipotency. The mammary gland udder cells, somatic cells, the mammary gland of udder cells, somatic cells from a donor sheep, were isolated and subjected to starvation of 5 days. The udder cells could not undergo normal growth cycle, entered a dormant stage and became totipotent. அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு அப்படியே எதுவுமே ஸ்டார்விங் கண்டிஷனில் வச்சுருக்காங்க.
அது ஏன்னா அது வந்து ஒரு டார்மன் ஸ்டேஜுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஓவம் வாஸ் டேக்கன் ஃப்ரம் another sheep and its nucleus was removed to form an enucleated ovum. The dormant mammary gland cell, undercell, and the enucleated ovum were fused. The outer membrane of the mammary cell was ruptured, allowing the ovum to envelop the nucleus. The fused cell was implanted into the another ewe, which served as a surrogate mother. 5 months later, Dolly was born. Dolly was the first animal to be cloned from the differentiated somatic cell taken from an adult animal without the process of fertilization. Without fertilization process. Okay, next we pass on to the advantages and disadvantages of cloned animals. Cloning of animals offers benefits for clinical trials and medical research. It can help in the production of proteins and drugs in the field of medicines. Aids stem cell research. Animal cloning could help to save endangered species also. Animal and human activities. See, it is as a treat of biodiversity, saying that it is alter evolution which will have an impact on population and ecosystem. The process is tedious and very expensive. It can cause animals to suffer. Reports show that animal surrogates were manifesting adverse outcomes, and cloned animals were affected with disease and have mortality rate. It might compare to human health through consumption of cloned animals meat. Cloned animals age faster than normal animals and are less healthy than the parent organism, as discovered in Dolly. Cloning can lead to occurrence of genetic disorder in animals also. More than 90% of cloning attempts failed to produce a viable offsprings also. Okay, some of the ethical issues also there. What are the ethical issues? Here, biotechnology have given to the society cheap drugs, better fruits and vegetables, pest-resistant crops, indigenous cure to diseases, and a lot of controversy are there. This is mainly because the major part of the modern biotechnology deals with the genetic manipulation. People fear that this gene manipulation may lead to unknown consequences. Okay, these are the ethical issues are there. அதாவது விலங்குகளில் வந்து நம்ம பார்த்தோன்னா க்ளோன் பண்ணோம்னா எந்தவித பாதிப்பு இல்லை. இதே மனிதர்களில் பண்ணோம்னா பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அதுதான் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ். ஒரு பையன் கொலை பண்ணிட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து உற்பத்தி செஞ்சோன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், ஒருத்தன் வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி எத்திக்கல் இஷ்யூஸ். ஓகே, அப் டு திஸ் ஒன் யுவர்ஸ் 9th lesson is over. Next we pass on to 10th lesson. So we finished the 9th lesson. Then next day 2 or 3 days we finished the 3rd lesson also, the 10th lesson. Your 10th lesson is over means your totally zoology portion is totally covered. Okay, thank you students. மீதி அப்புறமேல் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th lesson ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிறதுக்கு அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஸோ 12th லெசனில் கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி மட்டும் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா? 12th லெசனில் 11th லெசன் ஓவர். இப்போ இந்த 20% நம்ம என்ன நடத்தியிருக்கோம்னா 11th லெசன் நடத்தியிருக்கோம். 12th லெசன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். அதே போல் 9th லெசன் முடிச்சிட்டோம். 10th லெசன் ஒன்று இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, லாஸ்ட் ஒன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.